Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து த ஸ்பேஸ் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் த க்ளோஸ்ட் இன்டர்வல் சிஏபி, க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏபி, அதில் வந்து பி நாம்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி அது வந்து நாம்னு ப்ரூவ் பண்ணோம். இப்போ இன்னைக்கு கிளாஸில் அந்த சிஏபி வித் பி நாம் அது வந்து கம்ப்ளீட்டாக இல்லையா அதை தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சிஏபி ஃபார் AB real numbers with A less than B or and A less than B. So நம்ம CAB ல வந்து CAB set of all functions from AB to F. F is continuous. இதில் for 1 less than or equal to P less than infinity ல வந்து equal to integral a to b mod f of t p dt power 1 by p. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆக்சுவலாக சிஏபியில் ஒரு நாம், அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் கிளாஸில். இப்போ இந்த கிளாஸில் வந்து இது வந்து ஒரு கம்ப்ளீட் வித் ரெஸ்பெக்ட் டு கம்ப்ளீட்டாக இல்லையா அதை தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த டிஸ்கஷனுக்காக நம்ம இந்த ஏபியை வந்து ஒரு சிம்பிள் கேஸாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஏபிக்கு வந்து நம்ம வந்து ஏ ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கலாம், பி ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கலாம் ஃபார் ஈஸி டிஸ்கஷனுக்காக. ஆனால் அதே நேரத்தில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோமோ அது வந்து சிஏபியில் வந்து ட்ரூ. ஓகே, ஏன்னா ட்ரான்ஸ்லேஷன் மூலமாகவோ அல்லது நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோமோ அதே மாதிரியான ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணி சிஏபியும் வந்து நாட் கம்ப்ளீட் வித் ரெஸ்பெக்ட் டு பி நாம் வேர் 1 less than or equal to P less than infinity நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம இதுவரை இந்த சிஏபி டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம வந்து க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் இன்டர்வலில் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் இன்டர்வல் இன் ஆரில் தான் வந்து சிஏபியை வந்து எடுத்துகிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இது வந்து காம்பேக்ட் இன்டர்வல். ஸோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன காம்பேக்ட் இன்டர்வல் அட்டைன்ஸ் மேக்ஸிமம்ஸ் ஆர் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் எப்போன்னா எஃப் வந்து ஆறாக இருந்ததுன்னா, அல்லது நீங்கள் மாடஃப் எடுத்துக்கோங்க. மாடஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து மறுபடியும் கம்போசிஷன் போட்டிருக்கோம், எஃப் கோஸ் டு மாடஃப். ஸோ அது வந்து எகெயின் இட் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், அது அட்டைன்ஸ் சுப்ரீமம் ஆர் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ அதனால் வந்து சுப்னாம் வந்து சிஏபியில் சுப்னாம் வந்து ஒரு வெல் டிஃபைன்டு வென்எவர் ஏபி வந்து ஒரு காம்பேக்ட் இன்டர்வல்னு நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம்னா. ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த கேஸில் A equal to 0, B equal to 1 அந்த இந்த மாதிரி சிம்பிளாக எடுத்துக்கலாம். ஏன்னா டிஸ்கஷன்ஸ்க்கு அல்லது நம்ம டிஃபைன் பண்ணும்போது வந்து அது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ A equal to 0, B equal to 1. இப்போ நம்ம வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இந்த C01ல் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை வந்து இந்த மாதிரி the following way we are going to define for any natural number. Let fn of t, fn of tங்கிறது வந்து என்னன்னா 0 எப்போன்னா if 0 less than or equal to t is less than half minus 1 by 2 power n plus 1, right, 1 by 2 power n plus 1. 1 if half plus 1 by 2 power n plus 1 less than t less than or equal to 1. அதாவது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா 0 1 அந்த இன்டர்வல் எடுத்துக்கிறோம். 0 1 இது வந்து half,
உதாரணத்துக்கு வந்து f1ன்னா என்னன்னு பாருங்கள். இங்கே வந்து half minus 1/2 square, அதாவது 1/4, half minus 1/4, ஸோ 1/4, ஸோ இது வந்து 1/4. அடுத்து half plus 3/4, சாரி half plus 1/4, அது வந்து 3/4. இப்போ இந்த இன்டர்வலில் ஃபங்க்ஷன் வந்து 0, அதுதான் வந்து f1-ஐ டிஃபைன் பண்ணுறோம். ஸோ 0 to 1/4ல் f1 வந்து 0, 3/4 to 1ல் f1 வந்து 1. ஸோ இது வந்து 1ன்னு வச்சுக்கலாம், இது வந்து 0, ஸோ இது வந்து 0. இப்போ இந்த இன்டர்வல் 1/4 to 3/4ங்கிற இன்டர்வலில் நான் வந்து ஃபங்க்ஷனை வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறேன். அது என்னென்னா ஸ்ட்ரைட் லைன் ஜாயினிங் half 0 and 3/4, 0. அது வந்து நான் f1 டிஃபைன் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து என்னென்னா ஸ்ட்ரைட் லைன் ஜாயினிங். ஸோ இதை வந்து ஸ்ட்ரைட் லைன் ஜாயினிங்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு ஃபார்முலா வேணும்னா இங்கே வந்து நம்ம இந்த பாயிண்ட்டை வந்து இந்த பாயிண்ட்டை வந்து tnன்னு வச்சுக்கலாம், இதை வந்து tn-1 வச்சுக்கலாம், இது வந்து tn+1ன்னு வச்சுட்டோன்னா, ஸோ இங்கே இது வந்து tn-1, 0, இது tn+1, 1, ரைட். ஸோ லைன் ஜாயினிங் வந்து என்ன வரப்போகுதுன்னா y மைனஸ் இந்த மாதிரி எடுத்துருக்கோம், tn-1 0, tn+1 1. ஸோ இதுக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன் ஜாயினிங் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் வந்து அந்த ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா y மைனஸ் 0 டிவைடட் பை 1 மைனஸ் 0 ஈக்குவல் டு x மைனஸ் tn-1. இங்கே வந்து 1/4, இந்த கேஸில் இது வந்து 1/4, ரைட். 1/4, இது வந்து 3/4, n ஈக்குவல் டு 1 கேஸில் டிவைடட் பை 3/4 மைனஸ் 1/4, அதாவது y ஈக்குவல் டு இது ஹாஃப், ஸோ 2 times x minus 1/4, 2 times x minus 1/4. ஓகே, தட் இஸ் இதுதான் வந்து f1 ஆஃப் t. இது வந்து f1 ஆஃப் t எந்த இன்டர்வல்லன்னா whenever x belongs to 1/4, 3/4, இதுதான் வந்து f1. ஓகே, ஸோ 2 into x minus 1/4 if x belongs to 1/4, 3/4, இது வந்து f1. ஸோ நான் ஃபஸ்ட்டு f1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, f1, இது f1. ஓகே, ஸோ f2 வந்து எப்படி டிஃபைன் பண்ண போகிறோன்னா இதே மாதிரியான ஒரு ஃபார்முலா தான். f2 ஆஃப் t ஈக்குவல் டு 0 எப்போன்னா வந்து ஸோ ஹாஃப் எடுத்துக்கோங்க, ஸோ 1/2 கியூப், அதாவது 1/8, ஸோ ஹாஃப் மைனஸ் 1/8, ஸோ ஹாஃபுங்கிறது வந்து 4/8, ஸோ இதுலேருந்து 1/8 சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம், ஸோ அது வந்து இங்கே, ஸோ 4/8 மைனஸ் 1/8, ஸோ 3/8. ஓகே, ஸோ 3/8, ஸோ அது வந்து இங்கே க்ளோஸாக இருக்குது. அதே மாதிரி ஹாஃப் ப்ளஸ் 1/8, ஸோ அது வந்து 5/8. ஓகே, ஸோ இந்த இன்டர்வலில் வந்து 0, whenever 0 less than or equal to x less than or equal to half minus 1/2 cube, right. 1 if half plus 1/2 cube less than or equal to x less than or equal to 1. அதர்வைஸ் இந்த இன்டர்வலில் என்னன்னா இப்போ இது 0ன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஜாமெட்ரிக்கலாக வந்து இங்கே 0 இருக்குது, 1 வரைக்கும் 1ன்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன செய்ய போகிறோம்னா இந்த ஸ்ட்ரைட் லைன் ஜாயினிங் 3/8, 0, அப்புறம் 5/8, 0, சாரி 5/8, 1 ஸ்ட்ரைட் லைன் ஜாயினிங் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன வரப்போகுதுன்னா இந்த ஃபார்முலாவை இமிட்டேட் பண்ணிங்கன்னா y மைனஸ் 1, சாரி y மைனஸ் 0, 1 மைனஸ் 0 ஈக்குவல் டு x மைனஸ் 3/8, அப்புறம் 5/8 மைனஸ் 3/8, ஸோ 2/8ன்னு வரப்போகுது. ஸோ 5/8 மைனஸ் 3/8, ஸோ 2/8, that is 1, that is 2/8, ஸோ 2/8னா 1/4, that is 1/2 square, ஸோ 2 square times x minus 3/8. ஓகே,
இப்போ என்ன செய்ய போகிறோன்னா இது வந்து y ஈக்குவல் டு இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா இதுக்கு வந்து பவர் p எடுத்துக்கிற போகிறோம். ஜஸ்ட் ஸ்ட்ரைட் லைன் இல்லை, ரைஸ் டு த பவர் 1/p, p இல்லை, ரைஸ் டு த பவர் 1/p ஒரு ரீசனுக்காக. ஸோ அப்போ இது என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி இருக்கும் இங்கே. ஓகே, ஸோ இங்கே வந்து என்னென்னா 2 ஸ்கொயர் x minus 3/8 இதுக்கு பவர் 1/p whenever x belongs to இந்த interval 3/8 to 3/8 x less than or equal to 5/8. Okay. இது F2. So in general இது எப்படி டிஃபைன் பண்றோம்னா, so general Fn for n belongs to n, fn of t ங்கிறது வந்து என்னன்னா 0 if 0 less than or equal to t 1 minute. ஸோ இங்கே வந்து t எழுதியிருக்கேன், இங்கே வந்து x எழுதியிருக்கேன், சாரி. ஸோ இங்கே வந்து இது t ஓகே. ஸோ இங்கேயும் வந்து இது ஃபார்முலாவில் t, ப்ளீஸ் கரெக்ட் தட். ஸோ இது வந்து t. ஸோ ஜென்ரல் fn எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? fn of t வந்து if 0 whenever 0 less than or equal to t less than or equal to half minus 1/2 power n plus 1, 1/2 power n plus 1. ஸோ fn டிஃபைன் பண்ணுறேன், அதனால் half minus 1/2 power n plus 1. இப்போ 1 எப்போன்னா if half plus 1/2 power n plus 1 is less than or equal to t less than or equal to 1. இந்த இன்டர்வல்ல 1 டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இன்பிட்வீனில் வந்து எப்படி டிஃபைன் பண்ண போகிறேன்னா, ஸோ இன்பிட்வீனில் என்ன வரப்போகுதுன்னா 2 power n டைம்ஸ் t மைனஸ் இந்த பாயிண்ட், தட் இஸ் half minus half power n plus 1. இதுக்கு வந்து pth ரூட் எடுக்கிறோம். எப்போன்னா if t belongs to half minus half power n plus 1 comma half plus half power n plus 1 இந்த இன்டர்வல். ஸோ இதுதான் நம்மளுடைய ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் fn. இப்போ n equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 2 into t minus half minus 1/4. ஸோ 1/4ன்னு வந்துடும். ஸோ t minus 1/4 அதுக்கு வந்து pth ரூட். ஸோ அதுதான் வந்து f1. ஸோ n equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா f2 வந்துடும். ஸோ f2ஓட ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து fn. இப்போ இந்த fn வந்து கண்டினியூவஸ், ஏன்னா வென் இந்த இன்டர்வலில் 0 to half minus 1/2 power n plus 1ல கண்டினியூவஸ், அதே நேரத்தில் half plus 1/2 power n plus 1 to 1லையும் வந்து கண்டினியூவஸ், ஏன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இப்போ இதுவும் வந்து கண்டினியூவஸ். ஸோ ஓப்பன் இன்டர்வல், இந்த ஓப்பன் இன்டர்வலில் கண்டினியூவஸ். ஆனால் என் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா டீக்கு பதிலாக இந்த என் பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0, ஃபங்க்ஷன் வேல்யூ 0. ஸோ என் பாயிண்டில் அப்போ இந்த t ஈக்குவல் டு half minus 1/2 power n plus 1லையும் கண்டினியூஸ் ஆக போகுது, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் பாயிண்ட்லையும் கண்டினியூஸ். ஸோ இது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஹென்ஸ் fn belongs to c of 0, 1 for all natural numbers. Okay, so fn வந்து continuous function on 0, 1. ஸோ அதுக்கு வந்து pnom நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இங்கே pnom என்ன வரப்போகுதுன்னா, ஸோ fnp is a real number, ஏன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம். இது வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இன் பர்டிகுலர் fnக்கும் வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்ங்கிறதுனால, ஸோ இங்கே இன்ஃபேக்ட் நம்ம வந்து இங்கே இதை எப்படி எழுதலாம்னா, இன்டகரல் 0 to half minus half n power n plus 1, இதில் வந்து மாடுலஸ் ஆஃப் fn of t, ரைட், மாடுலஸ் ஆஃப் fn of t. ஆனால் ஃபங்க்ஷனே நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷன் நான் நெகட்டிவ்ங்கிறதுனால மாடுலஸும் வந்து மாடுலஸ் தேவையில்லை. ஸோ ப்ளஸ்
half minus half power n plus 1 to fn of t dt, right? இதுக்கு வந்து power p எடுக்கணும், power p half plus half power n plus 1 plus integral half plus half power n plus 1 power 1, sorry, upper limit 1 fn of t power p dt. இது வந்து ரீமான் இன்டகிரேஷன் படி இந்த இன்டகிரலை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஓகே, ரீமான் இன்டகிரேஷன் பீனாம்ங்கிறது என்ன? பீனாம்ங்கிறது வந்து இன்டகிரல் 0 to 1 fn of t power p dt, இதுக்கு ஹோல் பவர் 1/p. ஆனால் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூவஸ். ரீமான் இன்டகிரேஷன் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ரீமான் இன்டகிரேஷன் வந்து இப்போ இன்பிட்வீனில் இந்த 2 பாயிண்ட் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் ரீமான் இன்டகிரேஷனை ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியும். ஸோ ரீமான் இன்டகிரேஷனை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம் ஹோல் பவர் 1/p பை ரீமான் இன்டகிரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ இங்கே இந்த இன்டர்வலில் பாருங்கள் fn வந்து 0. ஸோ அதனால் இந்த இன்டகிரல் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறது கிடையாது, 0. ஸோ இந்த இன்டர்வலில் fn வந்து 1. ஸோ இந்த இன்டகிரல் வந்து 1ன்னு வரப்போகுது. ஸோ இங்கே வந்து fn ஆஃப் t பவர் p போட்டிருக்கேன். ஆனால் இந்த இன்டர்வலில் ஃபங்க்ஷனோட வேல்யூ பாருங்கள், p ரூட் எடுத்திருக்கேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு p ரூட் எடுத்திருக்கேன், அல்லது இந்த வேல்யூக்கு p ரூட் எடுக்கேன். ஆனால் இப்போ வந்து ரைஸ் டு த பவர் p. ஸோ அதனால் இந்த p ரூட்டும் இந்த pயும் கேன்சல் ஆக போகுது. ஸோ ஜஸ்ட் இந்த இன்டகிரல் மட்டும் நம்ம எவாலுவேட் பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷனை இந்த இன்டர்வல் half மைனஸ் half பவர் n plus 1 to half plus half பவர் n plus 1 அந்த இன்டர்வலில் வந்து இந்த ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் வந்து நான் இங்கே p ரூட் எடுத்தேன், ஏன்னா வந்து இங்கே பவர் p கேன்சல் ஆகும். ஓகே, ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் அப்சர்வேஷன். எதனால் வந்து நம்ம ஜஸ்ட் ஈஸியாக நம்மளால் இந்த இன்டகிரல் வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ண முடியும், அதுக்காக இந்த மாதிரி எடுத்திருக்கோம். ஆனால் நம்மளுடைய எய்ம் வந்து என்னென்னா, நம்மளுடைய எய்ம் வந்து இந்த சீக்வன்ஸ் fn இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு கோஷி சீக்வன்ஸ் இன் c of 0 1 with respect to p norm. அதுதான் நம்ம வந்து இங்கே வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ claim fn is a Cauchy sequence in C01 with p norm. ஸோ அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட். ஓகே, வித் p norm. எந்த நாமில் வந்து அது Cauchy sequence. ஸோ Cauchy sequenceனால் நம்ம என்ன சொல்லணும்? given epsilon there is a delta, sorry, given epsilon there is a natural number. ஸோ நான் எழுதிடுறேன் அதை. for every epsilon greater than 0 there is a stage n of epsilon in n such that if n greater than or equal to m greater than or equal to n of epsilon implies norm of fn minus fm is less than epsilon. இதை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த ஃபேக்டரை நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து டைரெக்டாக fn மைனஸ் fm எடுத்துக்கலாம். ஸோ லெட் n is a natural number greater than m, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து half பவர் m plus 1 இருக்குது, அதுக்கப்புறம் வந்து half பவர் n plus 1 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து fnோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். fn வந்து இந்த இன்டர்வலில் மட்டும்தான், அதாவது half மைனஸ் half பவர் n plus 1 to half ப்ளஸ் half பவர் n plus 1 இந்த இன்டர்வலில் மட்டும்தான் வந்து fn வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து 0 வரப்போகுது. ஸோ லெஃப்ட் சைடில் 0, ரைட் சைடில் 1, இதுதான் வந்து fn. ஓகே, ஸோ இதுதான் வந்து fn. ஸோ இந்த ஒயிட் லைன் தான் வந்து fn. ஸோ நான் fm வந்து டினோட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ப்ளூ சாக் பீஸை யூஸ் பண்ணுறேன். ஸோ fm வந்து இங்கே இந்த இன்டர்வலில் 0, ரைட், அப் டு திஸ் 0, அதுக்கப்புறம் இந்த இன்டர்வலில் 1, ரைட். ஸோ இது வந்து fm, அதாவது ப்ளூ கலரில் ட்ரா பண்ணியிருக்கிறது வந்து fm, ஒயிட் கலரில் ட்ரா பண்ணியிருக்கிறது வந்து fn. இப்போ fnனும் வந்து எந்த இன்டர்வலில் டிஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த
இந்த இன்டர்வல் half minus half power m plus 1 to half plus half power m plus 1 இந்த இன்டர்வலில் மட்டும்தான் வந்து fnனும் fmமும் டிஃபர் ஆகுது. இந்த அவுட் சைடு இந்த இன்டர்வல் பார்க்கும்போது fnனும் fmமும் சேம் வேல்யூ தான் 0. ஸோ அதனால் norm of fn minus fm p norm இது வந்து என்ன ஆக போகுதுன்னா நீங்கள் ரீமான் இன்டகிரேஷன் படி 0 to இந்த இன்டர்வல் எழுதலாம். அப்புறம் இந்த இன்டர்வல் டு half plus இந்த எண்ட் பாயிண்ட் half minus half power m plus 1 to half plus half power m plus 1 அந்த இன்டர்வல் வரைக்கும் ஒரு இன்டகிரலாக எழுதலாம். அதுக்கப்புறம் இந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து 1 வரைக்கும் இன்னொரு இன்டகிரலாக எழுதலாம். ஆனால் அந்த இந்த ரெண்டு இன்டகிரலும் 0 to half minus இதில் 0 இன் பிட்வீனில் ஒரு இன்டகிரல் இருக்குது half plus half power m plus 1 to 1 இதுலேயும் 0. ஸோ இங்கேயும் வந்து அப்போ இந்த இன்டகிரலும் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறது கிடையாது, இந்த இன்டகிரலும் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இன் பிட்வீனில் மட்டும்தான் வந்து சேஞ்ச் இருக்குது. இதில் தான் வந்து fn minus fm பவர் p dt. ஓகே, பவர் p dt. ஸோ இதுக்கு ஹோல் பவர் 1/p, இதுக்கு ஹோல் பவர் 1/p. ஆனால் இந்த இன்டர்வலில் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ பாருங்கள், fnனும் வந்து பிலாங்ஸ் டு 0 to 1, fmமும் பிலாங்ஸ் டு 0 to 1. ஏன்னா வந்து 0 to 1 தான் வந்து fnனும் fmமும் கனெக்ட் பண்ணியிருக்கு, ரைட். y வேல்யூ வந்து 0, y வேல்யூ வந்து 1, அதாவது ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 1. ஸோ அதை தான் வந்து ஸ்ட்ரைட் லைனால் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸும் வந்து லெஸ் than or equal to 1. ஸோ அப்போது இன்டகிராண்ட் வந்து லெஸ் than or equal to 1. ஸோ அதனால் இந்த இன்டகிரல் வந்து என்ன ஆக போகுதுன்னா திஸ் இஸ் லெஸ் than or equal to ஏன்னா ரீமான் இன்டகிரேஷன் பார்க்குறோம். ரீமான் இன்டகிரேஷன் பார்க்கும்போது இன்டகிராண்ட் வேல்யூ லெஸ் than or equal to 1. ஸோ அதனால் இந்த இன்டகிரல் வந்து half minus half power m plus 1 to half plus half power m plus 1, right, 1 dt. இதுக்கு பவர் 1 power p, ரைட். ஏன்னா வந்து இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸும் வந்து cannot be more than 1. அப்போ இப்போ 1 தான் இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ 1ஓட இன்டகிரல் வேல்யூ 1 தான். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் லிமிட்டை சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுனா போதும். ஸோ இங்கே வந்து இன்டகிரல் வந்து என்ன வர போகுதுன்னா this is equal to 2 times 2 power m plus 1 whole power 1/p, whole power 1/p. ஆர் இங்கே வந்து என்ன வர போகுதுன்னா அங்கே ஹாஃபை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 1 divided by 2 power m divided by p. இது வந்து என்னென்னா p norm of fn minus fm is less than or equal to pth root of 2 power m. ஸோ என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம், p norm of fn minus fm is less than or equal to pth root of half power m, right, if n is greater than m, if n is greater than m. இப்போ இங்கே pங்கிறது வந்து where 1 less than or equal to p less than infinity. ஆனால் நமக்கு என்ன தெரியும்னா 1/2 power m converges to 0 when m tends to infinity. ஸோ அதனால் this is going to be less than epsilon எப்போன்னா if நீங்கள் வந்து இது என்ன ரீசன்னா this is less than epsilon. ஸோ as 1/2 power m power 1/p converges to 0ங்கிறதுனால ஸோ given epsilon greater than 0 there exists a stage n of epsilon such that m is greater than n of epsilon implies 1/2 power m is less than epsilon. ஓகே, ஏன்னா வந்து 1/2 power n converges to 0. இங்கே வந்து n-க்கு பதிலாக m எழுதியிருக்கோம். அப்போது இங்கே நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா given epsilon there is a stage n such that if n greater than m greater than n of epsilon implies 1/2 power m less than epsilon. அதிலேருந்து வந்து என்ன ஆக போகுதுன்னா சரி 1/2 power m whole power 1/p less than epsilon. ஸோ அதுலேருந்து என்ன வரப்போகுதுன்னா fn minus fm is a Cauchy sequence.
ஓகே, இஸ் அ கோஷி சீக்வன்ஸ். ஆனால் இதோடைய லிமிட் வந்து நம்ம என்ன சொல்ல முடியும்? ஸோ நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன பார்ப்போம்னா கிவன் சீக்வன்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம அதோடைய பாயிண்ட் வைஸ் லிமிட்டை பார்ப்போம். ஸோ நீங்கள் இங்கே இதோட கிராஃபை பார்த்தீங்கன்னா இதோடைய பாயிண்ட் வைஸ் லிமிட் எஃப்என்னோடைய பாயிண்ட் வைஸ் லிமிட் என்னன்னா, note that fn of x converges pointwise to f of x. இது வந்து 0 if 0 less than x less than half, right? 0 less than x less than half. அதே நேரத்தில் 1 if half less than x less than 1, half if x equal to half. இதை வந்து நீங்கள் பிக்டோரியலாக வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஓகே, பிக்டோரியலாக நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த கேஸில் வந்து இது வந்து half power 1/pன்னு வரும். half power 1/pன்னு வரும் when x equal to half. அப்போ இங்கே இதோட லிமிட் ஃபங்க்ஷன் வந்து டிஸ்கண்டினியூஸ் அட் x equal to half. இது வந்து கிளியராக தெரியுது. ஆனால் நம்ம இந்த மாதிரி சொல்ல முடியாது. லிமிட் இதோட பாயிண்ட் வைஸ் லிமிட் வந்து டிஸ்கண்டினியூஸ்ங்கிறதுனால இந்த கோஷி சீக்வன்ஸ் வந்து டஸ் நாட் கன்வர்ஜஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்ம இப்போ என்ன சொல்ல போகிறோம்னா, suppose fn converges to some g belongs to c of 0, 1. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். c of 0, 1 in p-norm. இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா using Riemann integration and continuous நம்ம என்ன சொல்ல முடியும்னா, this implies g of x must be equal to 0 if 0 less than x less than 1, sorry, x less than half, 1 if half less than x less than 1. அதாவது fn வந்து converges to g some continuous function எடுத்துக்கோங்க in p-norm. எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளால் வந்து யூஸிங் ரீமான் இன்டகிரேஷன் ப்ராப்பர்ட்டி அதே நேரத்தில் கண்டினியூட்டி ஆஃப் g நம்ம என்ன சொல்ல முடியும்னா, g must be equal to 0 in this interval 0 to half, 1 if in the interval half, 1. இது வந்து கிளியராக ஒரு கான்ட்ரடிக்ஷனை கொடுத்துரும். என்ன கான்ட்ரடிக்ஷன்னா, g உடைய ரைட் லிமிட் அட் half is 0, சாரி left limit at half is 0, right limit at half is 1. அப்போ g is not continuous. ஓகே, g is not continuous. ஸோ இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம்? இதை வந்து நம்ம வந்து கண்டினியூஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜியை வந்து யூஸ் பண்ணணும். சப்போஸ் g is not equal to 0, ஸோ நான் இதில் வந்து ஒரு கேஸை ப்ரூவ் பண்ணுறேன். சப்போஸ் g is not equal to 0 at some point in this interval எடுத்துக்கலாம், 0 to halfனு எடுத்துக்கலாம். அப்போ என்ன கான்ட்ரடிக்ஷன் வருதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் g of x not equal to 0 for some x belongs to 0 to half. இப்போ நாட் ஈக்குவல் டு 0ன்னா ஓகே, ஸோ நான் இந்த இதை வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ரூவ் பண்ணலாம். அதாவது நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா, சப்போஸ் fn converges to g a continuous function with respect to p-normனா நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, this implies g of x equal to 0 when 0 less than or equal to x less than half, 1 if half is strictly less than x less than or equal to 1. இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதை ப்ரூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். ஸோ fn cannot converges to a continuous function, அது வந்து ப்ரூவ் ஆயிரும். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இதோட நான் இன்னைக்கு லெக்சரை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நன்றி.